இங்க ஒரு குட்டி பொண்ணு சாதாரணமா அவளோட கையை அசைச்சாலே முன்னாடி இருக்கிற மலையில பெரிய கைரேகை பதிஞ்சோம். ஆனா அவளுக்கு அவகிட்ட இவ்வளவு பெரிய பவர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் அவ அம்மாவோட செஸ்ட்ல ஒரு ஈ இருக்கிறத பார்த்து அதை விரட்டுறதுக்காக லைட்டா தான் அதை தட்டி விடுறான். ஆனா அந்த அடியோட பவரால அம்மாவோட உயிருக்கே ஆபத்தான நிலை வந்துருது. இதனால பயந்து போன அவளோட பேரண்ட்ஸ் அவகிட்ட எக்காரணத்தை கொண்டு மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் கத்துக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்படியே 10 வருஷம் போயிருது. அப்போ அவளோட ஸ்டெப் பிரதர் வாள் பயிற்சி செய்யறத டெய்லி ரகசியமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வாழை சுத்தும் போது அதுல இருந்து பயங்கர பவர் ரிலீஸ் ஆகும். அவனோட டேலண்ட பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனோட அப்பாவே அவனை பாராட்டுவாரு. அதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஒரு நாள் அவங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு அங்க இருந்து போனதும் அவளும் அதே மாதிரி பண்ணி பாக்குறான். ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணியும் எதுவும் நடக்கல. அதனால அவ தனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு ஏமாந்து அங்க இருந்து போயிடுறான். ஆனா அவ போனதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிசயம் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ வாழை அசைக்கும் போது உண்டான பவர் அந்த தரையை ரெண்டா கிழிச்சது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்த ஒரு பெரிய பில்டிங்கையே ரெண்டா பறந்துருது. ஆனா அந்த விஷயத்தை கவனிச்ச ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரு உடனே அவளை தேடி வந்து நீ என்னோட சீடனா வந்துடுறியான்னு கேட்கிறாரு. ஆனா அவ மார்ஷியல் ஆர்ட்ஸை விட தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு முடியாதுன்னு மறுத்துறா. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ஜேடு பெண்டன்ட மட்டும் கொடுக்குறாரு. எப்பயாவது உனக்கு வரணும்னு விருப்பம் இருந்தா இதை உடைச்சா போதும், நான் உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அவளோட வளர்ப்பு அண்ணன் அவங்க குடும்ப சொத்தை மொத்தமா அபகரிக்க அவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும்னு ஒரு பிளான் பண்றான். அதனால அவன் அவளை வர சொல்லி அவன் முன்னாடி அவங்க ஃபேமிலியை வழிபடுற முன்னோர்களோட நினைவு சின்னங்களுக்கு தீய வச்சிடறான். அப்போ சடனா அவளோட அப்பா அங்க வந்து பார்க்கும்போது உடனே அவன் தீயால காயம் அடைஞ்ச மாதிரி நடிச்சு பழிய தூக்கி அவன் மேல போட்டுறான். இதனால அவளை பல மாசமா அடைச்சு வச்சு அவளுக்கு தண்டனை கொடுக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கடைசியில வெளியே வரா. உடனே அவளோட ரூமுக்கு போய் அங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரு கொடுத்த பெண்டன்ட்டை எடுக்கிறான். அதை உடைக்கலாமா வேண்டாமான்னு அவ யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வெளியே அவளோட பேரண்ட்ஸ் அவங்க வளர்ப்பு பையன் தான் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை இன்னும் அவங்க அவளை ஒரு சுமைன்னு பேசிக்கிறத கேட்டுறான். அதை கேட்டதும் அவளுக்கு ஃபேமிலி மேல இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் உடஞ்சு போயிருது. உடனே அந்த பெண்டன்ட்டை உடைக்கிறான். அப்போ தூரத்துல இருந்து அந்த குரு பல மாசத்துக்கு அப்புறம் அவ தன்னை கூப்பிட்டு இருக்கிறது தெரிஞ்சு சந்தோஷப்படுறாரு. உடனே அவளை மலையில இருந்து அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க சில வருஷம் அவரோட கைடன்ஸ்ல பயங்கரமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அதை ஃபுல்லா கத்துக்கிறா. அப்போ ஒரு நாள் அவளோட பவரை டெஸ்ட் பண்ண குரு அவளை நோக்கி கொஞ்சம் தண்ணி ஏத்தளிக்கிறாரு. உடனே அவளோட வாழை லைட்டா அசைச்சதும் அந்த தண்ணி அப்படியே ரிட்டர்ன் ஆகி அந்த காட்டையே செதறிச்சுக்கிட்டு போகுது. அதை பார்த்து அவ திருப்தி அடைகிறாரு. இதுக்கப்புறம் அவளோட திறமைய உலகத்துக்கு காட்ட முடிவு பண்ணி அவளோட சீடரா அவளை ஏத்துக்க ஒரு விழாவை நடத்த முடிவு பண்றாரு. அப்போ அந்த விழாவுக்கு அந்த பொண்ணோட ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. அவளோட பேரண்ட்ஸ் அவளோட வளர்ப்பு அண்ணனை அந்த குருவுக்கு சீடராக்கி அவளோட குடும்பத்துக்கு புகழை தேடி தர்றதுக்காகத்தான் அங்க வந்திருப்பாங்க. அவங்க அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு அவங்களோட வாள்கள் எல்லாம் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த வாள்கள் எல்லாம் அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல ஒண்ணா நிக்குது. அதை பார்த்து அவன் உடனே ஓடி போய் அவ முன்னாடி மண்டிட்டு உங்களோட சீடனா என்னையும் ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சான். ஆனா சடனா அவ திரும்பி பார்த்ததும் அவன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடறான். ஏன்னா அவங்களால ஒதுக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் இப்போ ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் குருவா அவன் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.